வணக்கம் நண்பர்களே, Truke பிராண்ட்ல இருந்து 2 என்ட்ரி லெவல் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உன்னோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹799 ஒரு பட்ஸும் இன்னொன்று ₹1299 ஒரு பட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பட்ஸ். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் ப்ரோ பவர் அப்படின்னு 2 வெரைட்டில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. இந்த 2 இயர்பட்ஸ்லையும் இருக்கிற என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து இதுதான். நம்ம ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபிட் பட்ஸ், இது வந்து ₹799. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபிட் ப்ரோ பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா ₹1300. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிட் பட்ஸில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, இது எந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கடுத்து தான் ஃபிட் ப்ரோ பவரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு யூசர் மேனுவலும் ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல டிசைன் பண்ணிருக்காங்க. மேலே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து இல்லை. கேஸோட ரியர் சைடில் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே LED இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. இயர்பட்ஸை வெளில எடுத்துட்டு நம்ம கேஸில் திரும்ப வைக்கும்போது ப்ரீமியமான இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னாலே அது வந்து கேஸ்க்குள்ளே வந்து இழுத்துக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் அவங்க எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த இயர்பட்ஸை நம்ம ஃபோனில் எவ்வளோ சீக்கிரமாக பேர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கேஸில் இருந்து இந்த இயர்பட்ஸ் ரெண்டே முதல்ல வெளில எடுத்துருவோம். அதுக்கடுத்து தான் நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னா அங்கே அவைலபிள் டிவைஸில் இந்த இயர்பட்ஸோட நேம் வந்து வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபோனில் இந்த இயர்பட்ஸ் வந்து பேர் பண்ணிட்டோம். இந்த பேரிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்ததாக இந்த இயர்பட்ஸில் ஆட்டோ கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து கேஸ்லேயே வந்து மறுபடியும் வந்து வச்சோடனே பாருங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே மேனுவலாக டர்ன் ஆஃப் பண்ணல. இப்போ அடுத்ததாக கேஸில் இருந்து இந்த இயர்பட்ஸை வெளியில் எடுக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டேன். ப்ளூடூத் வந்து ஃபோனில் ஆனில் தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒன்ஸ் வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேஸ்லேருந்து வெளில எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் திரும்ப கேஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த Truke ஃபிட் பட்ஸில் 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 40 mAh பேட்டரி வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி தனியாக வந்து 500 mAh வந்து இந்த கேஸில் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸில் இருக்க சார்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் 3.5 hours வரைக்கும் வந்து பாடல் கேட்கலாங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கேஸில் இருக்க சார்ஜை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக 20 hours வரைக்கும் நீங்கள் இயர்பட்ஸில் தொடர்ந்து வந்து பாடல்கள் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டனும் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் ப்ளே பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி குயிக் பேரிங் வந்து இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 45 கிராம் வந்து வெயிட் இருக்குது. இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் மூலமாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம எந்த பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம 2 இயர்பட்ஸ்லையுமே ஒரு தடவை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவோ அந்த சாங் வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி திரும்ப ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் இயர்பட்ஸில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்ஸில் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் சாங்க்கு போகும். அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரோ பவருக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து சிலிக்கான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு பேட்டரி LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குங்கிற பர்சன்டேஜ் வந்து அதில் தெரியுது. அது மாதிரி இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகுதா இல்லையா, அதில் எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியுது. இந்த சார்ஜிங் கேஸில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதில் வந்து 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி கூட தெரியுது பாருங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரி வந்து இங்கே இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். ஸோ பேர் பண்ணுறதுக்காக இந்த கேஸில் இருந்து 2 இயர்பட்ஸையும் வெளில எடுத்துடலாம். இப்போ அவைலபிள் டிவைஸில் இந்த இயர்பட்ஸ் வந்து காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேரிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. முதல்ல பார்த்த மாதிரியே இந்த இயர்பட்ஸ்லையும் ஆட்டோ கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இயர்பட்ஸை வந்து இப்போ உள்ள கேஸில் போடுறோம். ஸோ கேஸில் போட்ட உடனே அங்கே டிஸ்கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகணும். அதுவும் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ கேஸ்லேருந்து வெளில எடுத்துட்டோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த Truke ஃபிட் ப்ரோ பவரில் 13mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10mm தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இதில் வந்து 40 mAh பேட்டரி இருக்குது அதில் இருக்கிற மாதிரியே. ஆனால் அதில் இங்கே வந்து கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 500 mAh பேட்டரி தான். இங்கே வந்து 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹியூஜான பேட்டரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்டில் இருக்கிற சார்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 4.5 hours வந்து கேட்கலாங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேஸில் இருக்க சார்ஜை யூஸ் பண்ணி 100 hours வரைக்கும் கேட்கலாங்கிறத போல சொல்கிறாங்க. இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் பேரிங் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் வந்து இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து குயிக் சார்ஜ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 minutes வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 3 hours வந்து பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. அது மாதிரி இதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் டால்ஃபின் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கேஸில் LED டிஸ்பிளே
வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் சி இருக்கிற அந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ்லையும் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது ரெண்டுமே வந்து பண்ண முடியும். பட் நீங்கள் டபுள் டேப் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து போக முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரைட்டில் டபுள் ப்ரெஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரீடேயில் வந்து ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்கை பொறுத்தளவு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல, ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம தலையை அசைக்கும் போதோ இல்லை வேறு ஏதோ பண்ணும் போதோ இது உழுகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து காதில் வந்து ஃபிட் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஃபிட் ப்ரோ பவருக்கு வருவோம். ஸோ இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டால்ஃபின் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இயர் பட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குங்கிறத ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவுமே சரி, ரொம்ப வந்து நல்ல ஒரு ஃபிட் இருக்குது. ரொம்பவே வந்து கரெக்டான ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஃபிட்டிங்கை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஃபிட்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரூக் ஃபிட் பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தளவில் சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் இயர்பட்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து காதில் வச்சு கேட்கும் போது எந்த விதமான சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு குறைபாடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு சவுண்ட் வந்து இருக்குது. அது மாதிரி பேஸோட லெவலும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, ட்ரிபிளோட லெவலும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை அப்படிங்கலாம். மற்றபடி வந்து சவுண்ட் குவாலிட்டியில் வந்து இதை அடிச்சிக்கவே முடியாது. இந்த பட்ஜெட்டில் அவங்க ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூக் ஃபிட் பட்ஸை பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்குது. அதே மாதிரி ட்ரூக் ஃபிட் ப்ரோ பவர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இன்னும் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுலேயுமே வந்து பேஸ் நல்லா இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஒரு பேஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட வந்து இன்னும் நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம காதில் நம்ம ஃபிட் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பண்ணலை. வெளியில் இருக்கிற அந்த சவுண்ட் என்வாயர்மெண்டல் சவுண்டும் நம்ம வந்து ஹியர் பண்ண முடியுது. அதே நேரத்தில் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம காதை வந்து மூடிடுறதுனால இங்கே வந்து வெளியில் இருக்கிற எந்த விதமான நாய்ஸும் வந்து உள்ளே வர்றதில்லை. ஸோ அதனால் வந்து இதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் குறைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டியில் அவங்க கை வைக்காமல் இந்த இடத்துல நல்லா கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓவரால் இந்த இயர்பட்ஸை பார்க்கும்போது ஒரு 799 ரூபாய்க்கும் இது வந்து 1699 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸ்லேயுமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப பட்ஜெட்டில் எனக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் இருந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை இதை விட இன்னும் பெட்டரான இயர்பட்ஸ் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.